ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நெத்திலி கருவாடு தொக்கு செய்யலாமா? எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. ரசம், சாம்பார், சாதத்துக்கெலாம் அப்படி பிசைஞ்சு சாப்பிட்றதுல அட்டகாசமாக இருக்கும். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடாய் வச்சு பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. இப்போ நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி வதக்கி விடுங்க. அது கூடயே மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம் வதங்கட்டும். கலந்து விடுங்க. அதனால் கருவாடை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேங்க. கழுவிட்டு நீங்களும் நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா அந்த வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் 3/4 டம்ளர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா வெறும் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. தண்ணி நல்லா வற்றிருச்சு, மிளகாத்தூள் வடைலாம் போயிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறந்துடாதீங்க, லைக் போடுங்க வீடியோவுக்கு.